ஒரே நைட் நடக்கிற கதை பட் எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி கல்யாணத்தை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. நம்ம நார்மலாக இங்கெல்லாம் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயம் பண்ணுறோம். அங்கே ஒரு மேரேஜ் பண்ணுறது. நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். எங்கள் உணர்வோட சரியாகவே கலந்த ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். லைக் வந்துட்டு வார் டைமில் ஒரு நைட் நடக்கிற கதை தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன அப்படின்ற ஒரு பயங்கரமான சுவாரஸ்யம் இருக்குது படத்தில். அடுத்து என்ன கேட்க போகிறீங்க நானே சொல்லிடுறேன். படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பே எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்கலாம், படம் ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ரொம்பவே பிரதர் ஆக்சுவலாக படம் தான் பிரதர் ஹீரோ. படத்தில் ஹீரோயின் தனியாக யாரும் இல்லை, படம் தான் ஹீரோ. நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு பிரதர். எனக்கு அது ஒரு சில படம் நம்ம ஆரம்பித்து எவ்வளோ நேரத்தில் நம்ம அந்த படத்தில் கனெக்ட் ஆகிறோம்னு ஒன்று இருக்குல்ல. இந்த படம் வந்து எடுத்த உடனே நம்ம ஒரு 5-10 நிமிஷத்தையும் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் அந்த ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ஆக்சுவலி ஒரே நைட் நடக்கிற கதை பட் எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி படம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. அதுதான் வந்து ஒரே நைட் நடக்கிற கதை என்ன வார் என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லாமல் லைக் உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு படம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்ற சுவாரஸ்யம் இருந்துகிட்டே அந்த ஸ்க்ரீன் பேல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் அதான் பதர் எமோஷன் தான் பதர். வாருன்றதே வந்து ஒரு ஹியூமன் எமோஷன் தானே. ஸோ அதை வந்து ரெண்டு தரப்பட்ட மக்கள் எப்படி அதை டீல் பண்ணுறாங்க. படம் பார்த்தேன், ரொம்ப திருப்தியாக போகிறேன். இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்கணும். உண்மையாகவே எவ்வளோ நம்ம லவ் ஸ்டோரி அது இது மாஸ் அதெல்லாம் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமலே ஒரு மாஸ் காட்டாங்க இந்த படத்தில். நீலிரா வந்து அவ்வளோ பிடிச்சிருந்து. டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அழகாக ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே டீட்டெயில் பண்ணியிருப்பார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு லைட்டிங் முதல் கொண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து ஒருத்தர் கூட மேக்கப்லாம் இருக்காது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப டைலாக்லாம் இருக்காது, ஆனால் பயங்கரமாக இருக்கும். இன்ட்ரோல் எப்படி போடுதுன்னு தெரில, அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. நான் பயத்தோடு தான் பார்த்தேன். உண்மையாகவே வந்து ஒரு பேய் படத்துக்கு அப்படி பயந்து கிடையாது. எவ்வளோ ஃபைட் படம்லாம் பார்த்துக்க பயந்து. இந்த படத்தை நான் பயந்து தான் பார்த்தேன் நான். ஏன்னா நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா தான். அதனால் எனக்கு அது தெரியும், அதோட ஃபீலிங் எப்படி தெரியும். நான் நிறைய ஸ்ரீலங்கா மக்கள் கூட நிறைய வாழ்ந்திருக்கேன், நிறைய நிகழ்ச்சிலாம் பண்ணியிருக்கேன். அவங்களோட பிரச்சனை என்ன, கனடாவில் வந்து அவங்களோட கோவிலுக்கு நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே அந்த அந்த குண்டு பிசுறு இன்னமும் அவங்க கையில் தான் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், தொட்டு பார்த்துருக்கேன். அவங்க வழி என்ன எப்படி வந்தாங்கலாம் எல்லாம் இதில் கூட பேச முடியாது, ஆனால் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் அந்த ஸ்ரீலங்கா உள்ளே போயிட்டேன். அப்படி தான் இருக்கும் இந்த படத்துலேயே. இன்னொரு 2 மாதம் கழிச்சு ஐயோ இந்த படத்தை பார்த்துருக்கலாமே அப்படி தோணும். இந்த மாதிரி படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட கஷ்டமும் இதில் இருக்குது. நம்ம நார்மலாக இங்கெல்லாம் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயம் பண்ணுறோம். அங்கே ஒரு மேரேஜ் பண்ணுறது ஒரு சின்ன இது கூட அவங்க எல்லாமே எப்பவுமே பயந்து தான் வாழணுன்றத அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆர்மியாக பண்ணியிருப்பார். அதான் சொல்கிறேன், அது அவர் தான் ஹீரோ. அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருப்பார் அவர். எப்படி சொல்கிறதுனா, அவர் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது வில்லன் ஃபீல் தான் வரும். ஆனால் ஒரு ஆர்மி அவருக்கு எத்த எனக்கு விட மாட்டார். என்னன்னா போர் வந்து நம்ம இங்கே நடக்கிற போர் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒரு லைவாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்க என்ன எதுவும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ எனக்கு வந்து லைவாக போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நவீன் சந்தர் அவரா? ஆக்சுவலி நான் வந்து ட்ரெய்லர் லான்ச்சில் அவங்க சொல்கிறத கேட்டிருந்தேன். இவங்க ஷூட்டிங் அப்பயே வந்து அவங்கள வந்து இந்தியன் ஆர்மி இங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அப்படி தான் செப்பரேட்டாக தான் இருப்பாங்களா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. ஸோ அப்படியே இருந்தனால கதையும் ரொம்ப சூப்பராக ட்ராவலாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி அவங்க கேரக்டர் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. அதான் சொல்கிறேன், யாருக்குமே போர் அடிக்கலை. 1.5 hours தான் படம். 1.5 hours படத்துலையுமே இன்டர்வல் வந்தப்பயுமே எனக்கு நிறைய பேர்ட்ட அப்ளாஸ் பண்ணது பார்த்தேன். அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறமே நிறைய அப்ளாஸ் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு ஒன்று வந்துருச்சு, அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு பிளாட் வந்து ஒரு கல்யாணம் நடக்கும் கடைசியில். ஆனால் அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்றது தான் இதோட ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி கல்யாணத்தை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை, வாழ்க்கையில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை அந்த மாதிரி ஒரு கல்யாணம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். ஸோ எங்கள் உணர்வோட சரியாகவே கலந்த ஒரு படமாக இருக்குது. ஸோ சோமிதரன் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. 80s நடந்தது, அதாவது இந்தியன் ஆர்மி வந்து ஜெஃப்னாக்கு வரும்போது நடந்த ஸ்டோரி இது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம், எங்கள் உணர்வோட கலந்து இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த படம் வந்துச்சுன்னா ரொம்பவே வரவேற்பு பெறும். சோமிதரனாக்கு நன்றி, கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பாக இது போல் படங்கள் வந்தே தீரணும். ஏன்னா இது ஒரு வரலாறு வந்துட்டு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் நேரே பார்க்குற மாதிரினா ஒரு படத்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ இது போன்ற படங்கள் நிறைய வந்துச்சுன்னா யாழ்ப்பாணம் தமிழர்களுக்கு
என்ன அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றதை நான் வெளியில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் நவீன் சந்திரா சார். அண்ட் வந்துட்டு ஸ்ரீலங்கனில் ஆக்டர் வந்து சிந்தர் வந்துட்டு வெற்றி கேரக்டர் பண்ணியிருக்கார். ரொம்பவே நல்லா இருக்குது. சொல்லணும்னா அந்த டைமில் நடந்த மாதிரியே எமோஷனல் கன்வேலேருந்து எல்லாமே வந்து அந்த ஷர்ட்டுக்கு மேலே இன்னொரு ஷர்ட் போடுறதா இருக்கட்டும், அந்த குண்டு சத்தத்துக்கு உடனே சின்ன பிள்ளையிலேருந்து வயசான வரைக்கும் கீழே விழுந்து ஒளிஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. குடும்பம் வந்து பாருங்கள். ஏன்னா குடும்பம் பார்க்கும்போது தான் இது ஒரு ஃபேமிலியோட கதை. இது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு வித்தியாசமான கதை. இது அதில் யுத்தம் எல்லாமே சார்ந்துருக்கு. நீங்கள் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த படம். மற்றது எங்களுக்கு இவ்வளோ வரப்பு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல, இவ்வளவு வரப்பு கொடுப்பாங்கன்னு. சீடச்சிலே இருப்பீங்க, என்ன நடக்க போகுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது, அது வித்தியாசமாக நடக்கும். ஸோ அது வித்தியாசமாக வச்சுக்கொண்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஹாப்பியாக தான் வெளில போவாங்க. இந்த படம் வரும்போது எல்லாமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாக தான் போவாங்க.